அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: قال ربنا الذي أعطى كل شيء خلقه. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அமைப்பை, வடிவத்தையும் அமைப்பையும் வழங்கி பின் அதற்கு வழியும் காட்டியிருக்கிறான். அவன்தான் எங்கள் ரப்பு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் சொன்ன வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு இறை நம்பிக்கையாளன் அந்த வார்த்தைகளை இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் என்று நம்பக்கூடியவர்களை அதை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குரானில் இது அல்லாஹுடைய அழகிய வேதம்தான், இந்த வார்த்தைகள் யாவும் அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக நம்மை சிந்திக்கும்படி அருள்மறை குர்ஆன் ஏவுகிறது. அல்லாஹுடையார்களே, திருக்குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு படைப்பையும் வீணுக்காக படைக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறான். எந்த ஒரு படைப்பும் வீணுக்கு இல்லை என்று சொன்னால், கண்முன்னே காணப்படுகிற எத்தனையோ பொருட்களை நம்ம அற்பமாக கருதுகிறோம். அதுகளுக்கெல்லாம் எந்த மீனிங் இருக்கமா நமக்கு தெரியலையே. நேரடியாக பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் நத்திங். இப்போது இந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க அடிக்கடி, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஜனாதிபதியும் தேவையில்லை. இது ரொம்ப லாஜிக்காக இருக்கிற மாதிரி தெரியும் பொலிட்டிக்கலாக பார்த்தா. ஆனால் உண்மையிலே லாஜிக்காக அது ஆட்டுக்கு தாடி வச்சும் அல்ல, ஆட்டுக்கு தாடி வச்சும் அல்ல தான். அந்த தாடி எதுக்குன்னு அந்த ஆட்டு இனத்துக்கு தான் தெரியும். மனித அறிவு ஓரளவு எட்டும். ஆனால் ஒரு ஆணாடு தாடி இருந்தால் தான் அதுக்கான கம்பீரம். அதுதான் அந்த இடம் ஹெட்டாக இருக்கும், அதோட ஹெட்டாக இருக்கும். அந்த இனத்தினுடைய அடையாளமாக என்ன செய்யுது, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சுருக்கான். இன்னும் அதுக்கு எவ்வளோ நிறைய மறைவான காரணங்கள் இருக்குது. நம்ம அதை நோக்கி போகல. அது வேஸ்ட்டுன்னு முடிவு எடுத்தோம். அரசியல்வாதி பேச்சை கேட்டு ஆட்டுக்கு தாடி வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணி முடிச்சுட்டோம். அதனால் நமக்கு மீனிங் தெரியலை. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்படி நிறையா பொருட்கள் என்ன செய்யணுமோ அலட்சியப்படுது. எல்லாம் நத்திங், ஒன்றும் இல்லை நம்ம நினைக்கிறோம். நம்ம பல பகுதிகளில் குழந்தை பிறந்து விட்டால் அந்த தொப்புள் கொடி என்ன செய்வாங்க, வெட்டி அப்படி கட் பண்ணி போட்டுருவாங்க. அடுத்துக்கு துறை போட்டு கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, மண்ணில் வீண்டு எங்கேயா புதைச்சி விட்ருவாங்க. இப்படி தானே செய்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆகிட்டோம் அப்படின்னா, அது அந்த தொப்புள் கொடியை இத்தனை வருஷம் பாதுகாக்க ஒரு பேங்க் வச்சுருக்கான். அதை பாதுகாக்கிற வங்கி உருவாகி பல லட்ச ரூபா முதலீடு. எவ்வளோ காசு திரும்ப அதுக்கு பல லட்ச ரூபா. சுமாரில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வேஸ்ட்டுன்னு கருதுகிற ஒன்றும் வேஸ்ட்டு இல்லை. இந்த உலகமே சுழற்சியில் இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த உலகமே அப்படியே சைக்கிளிங்கில் போயிட்டே இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து இப்போ நைட்டு தொழும்பு டிஸ்டர்பாக தூக்கி போட்டான் அந்த பக்கம். யாரே நம்ம ஃபக்கீர். காலையில் அது வெளியே கிடக்காது. ஏன்னா அதை சேகரிக்க ஒரு டீம் காலையில் வரும். விடிந்தும் விடியாமலும் போட்டி போட்டு கொண்டு சாக்கு பை வச்சுக்கிட்டு அதை எடுத்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரத்தில் அது வேறு இடத்துக்கு போயிடும். அது திருப்பி ரீசைக்கிளிங் ஆயிரும். ரீசைக்கிளிங்
எந்த ஒன்றும் வேஸ்ட் இல்லை. மனிதன் பயன்படுத்துகிற கழிவு இருக்குல்ல, அந்த கழிவு கூட மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு என்ன செய்ய 2ஆக செக்ரிகேட் பண்ணி பிரித்து காலையில் கிளீன் பண்ணி கொண்டு போயிடுவான். காலையிலே கொண்டு போயிடுவான். மக்கும் குப்பைகள் உரமாக மாற்றப்படும். மக்கா குப்பைகள் இண்டஸ்ட்ரிக்கு போயிடும். மக்கா குப்பைகள் மீண்டும் இண்டஸ்ட்ரிக்கு போயிடும். மனிதன் அல்லாஹ் படைப்பில் என்ன வேஸ்ட்டு ஆக்கலைங்க. நம்ம சிந்திச்சு போய்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு உயிரினமும் வேஸ்ட்டாக படைக்கப்படலைங்க இன்னும் போகிறோம். நாம் ஆய்வு நோக்கி நகரலை. அதனால தான் இந்த தொப்புள் கொடியை பற்றி ஒரு சிம்பிள். இந்த தொப்புள் கொடிங்கிறத நம்ம என்ன விளங்கியிருக்கோம், தாய் சேய் இணைக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய என்ன செய்யுது, உயிரையும் உறவையும் தருகிற, உணவையும் தருகிற, சுவாசத்தையும் தருகிற, அப்படி இது மட்டும்தான் நினச்சிருக்கோம். அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் சென்சிபிள் மெம்பரேன்னு ஒரு இடத்துல இருக்குது. சென்சிபிள் மெம்பரேன்னு ஒரு பகுதி இருக்குது இந்த இடத்துல. அப்படி எழுதுகிறாங்கன்னா, பிள்ளை போரின் போது ஒரு குழல் போன்ற சதை இருக்குது, அதுக்கு பேர் என்னது, தொப்புள் கொடி. அதுக்கு பேர் தொப்புள் கொடி. தாய் வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய்க்கு இரத்தத்தையும் குழந்தை இரத்தத்தையும் ஒன்றாக கலக்காமல் பாதுகாக்கிற பணியில் மெயினாக ஈடுபடுது. என்ன செய்யணும், 2 பிளட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண விட்டுறதில்ல. ஏன்னு சொன்னால் காரணம் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அந்த மெம்பரைன் வந்து சென்சிபிள் மெம்பரைன் என்ன அர்த்தம்னா, உள்ள பிளட் இருக்குல்ல, 2 பிளட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாமல் அப்படி அது லேயர் பேரியராக இருக்குது அந்த இடத்துல. என்ன செய்யுங்கன்னா, அதில் ஒரு மெல்லிய ஜவ்வு உள்ளது. அதுக்கு டாக்டர்ஸ் வந்து சென்சிபிள் மெம்பரன்ஸ் என்று அழைக்கிறார்கள். மருத்துவர்கள் அதை சென்சிபிள் மெம்பரன் அழைக்கிறார்கள். அந்த சென்சிபிள் ஜவ்வு வந்து என்ன செய்யுதுன்னா, இட்ஸ் டூயிங் அன்இமேஜினபிள் ஒர்க்ஸ். கற்பனை செய்ய முடியாத அற்புதமான வேலைகளை அந்த ஜவ்வு செய்யுது அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுட்டு திருப்பி அதை விளக்கி எழுதுகிறாங்க. எப்படி அந்த வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், இந்த ஜவ்வு தாயின் குருதியிலிருந்து ஆக்சிஜன், சுகர் அண்டு இன்சுலின், சர்க்கரை, ஆக்சிஜன், இன்சுலின் ஆகியவற்றை எடுத்து அவற்றை சிசுவின் இரத்தத்திலே செலுத்துகிறது. என்ன செய்யணும், தாயிலேருந்து என்ன எடுக்கு அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்து உள்ளது, பிளட்டை கலக்க விடலை. பிளட்லேருந்து என்ன எடுக்குது, பிரித்து எடுக்குன்னா அந்த சின்ன மெம்பரின்னு அந்த வேலையை பார்க்குது. ரத்தத்தை எடுக்கு, சுகர், தேவையான அளவு சுகர், எனர்ஜி, அதுக்கு எனர்ஜி தேவை தானே. சுகர் எதுக்கு, எனர்ஜிக்கு தானே. குளுக்கோஸ், செல்லுலோஸ், எனர்ஜி, அப்படி தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ சுகரை எடுக்குது. அடுத்தால இன்சுலின் லெவல். இன்சுலின் வந்து ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இன்சுலின் ரொம்ப தேவை. ஸோ அந்த 3 மட்டும் தனியாக பிரித்து எடுத்தது. மேலும் தாயின் குருதி இரத்தத்தில் உள்ள இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அது மீண்டும் சிசுவின் இரத்தத்துக்குள் செலுத்துகிறது. 2வது 4வது பார்த்துக்கிடுங்க. அடுத்தால இந்த ஜவ்வு ஒரு மிகப்பெரிய ஹெல்த் ப்ரொடெக்டராக செயல்படுது. ஆரோக்கியத்தை என்ன செய்யுது, இந்த ஜவ்வு மிகப்பெரிய குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. தாய் ஏதாவது நச்சு பொருளை உண்டுவிட்டால், தாய் ஏதாவது நச்சு பொருளை உட்கொண்டால் உடனே அது உணவே கூட நஞ்சாக மாறிவிட்டால் இந்த ஜவ்வு விஷம் கலக்காத இரத்தத்தை குழந்தைக்கு கடத்துவதில்லை. தாய் இரத்தத்தில் ஏதோ விஷத்தை அடங்கி நஞ்சு அடிச்சுட்டான்னு வைங்களேன், இந்த ஜவ்வு என்ன செய்யும் அப்படின்னா அந்த விஷத்தை மட்டும் இங்கே கடக்காமல் பார்த்து என்ன செய்யும், கரெக்டாக பிளாக் பண்ணிடும். இப்போ தெரியாத சென்சிபிள் மெம்பரைன் என்னென்னு தெரியுதா? இப்போ சென்சார் மெம்பரைன் என்கிட்ட கட்டாது இருக்குது. சென்சார் மெம்பரைன் எவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன செய்கிறோம், தூக்கி தொப்புள் கொடின்னு தூக்கி நினச்சி போடுறோம்ல, அது தாய் வயது என்னென்ன வேலைலாம் பார்க்க பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோட ஆற்றலையும் இதில் காட்டுது. எதையும் நான் வீணுக்காக படைக்கலை, எதையும் நான் வீணுக்காக படைக்கலை என்றெல்லாம் சொல். மாறாக அதோடைய வேலை என்னன்னு கேட்டால், ஊட்டச்சத்து எது, தேவையற்றது எது என்று இந்த ஜவ்வு நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லலாம், ஒவ்வொரு பொருளையும் படைத்து அது வழிகாட்டினான். யூ டூ திஸ் ஜாப், இந்த வேலையை நீ செய்யறதுக்கு என்ன செய்ய கமாண்டு கொடுத்துட்டான். இந்த வேலையை நீ செய்யன்று அதுக்கு கமாண்டு கொடுத்து உத்தரவு பிறப்பித்து விட்டான். அது யார் சொன்னாலும் நிற்காது. அது வேலையை ரொட்டீன் ஒர்க் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பண்ணுது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அதில் ஊட்டச்சத்து எது, தேவையற்றது என்று கூட என்ன செய்யணும், 2ஆக பிரித்து எடுத்துருவாங்க. தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை என்ன செய்யணும், அப்படியே ரிட்டன் தாய்களே திருப்பி அனுப்பி விட்டுருது. இந்த ஜவ்வு முக்கியமான வேலை. இந்த ஜவ்வு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஜவ்வு வெல் எக்ஸ்பர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் டீம் போலும். ஒரு பெரிய டாக்டர் மருத்துவ குழு மாதிரி ஒரு ஜவ்வு, சாதாரண ஜவ்வு செயல்படும். டாக்டர்ஸ் டீம் ஆஃப் டாக்டர்ஸ், மருத்துவ குழுவுக்கு சமமான வேலையை இந்த ஜவ்வு செய்கிறது. அதிநவீன லேபு போலும் இந்த குழந்தையை செயல்பட்டு பாதுகாக்கிறது.
இந்த லேப் மாதிரி இம்மிடியேட்டாக வந்த வரலாம் இம்மிடியேட்டாக பிளட்டில் கலந்து வர்றதை லேப் என்ன செய்யும்? டாப்பாக அனாலிசிஸ் பண்ணி பிரித்து எடுக்கும்ல, அதே மாதிரி பிரித்து எடுத்து என்ன செய்யுது இந்த லேப் வேலை செய்யுது. கர்ப்பகால துவக்கத்தில் தாய் விதவிதமான உணவுக்காக ஆசைப்படுவதை நாம் காண்கிறோம். கர்ப்ப காலத்தில் மனைவி என்ன செய்கிறாங்க? அதை சாப்பிட ஆசைப்படுறாங்க, வருதில்ல. இது உண்மையிலே அது ஆக்சுவலாக தாய்க்கு தோன்ற ஆசை இல்லையா? அது உண்மையிலே தாய்க்கு தோன்ற ஆசை இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாக அது குழந்தைக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்தின் உணவுகளை தாய்க்கு வித்தியாசமான சுவைகளை ஆசை காட்டுது. அந்த குழந்தைக்கு என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதை வித்தியாசமான சுவையை தாயுடைய மூளைக்கு கமாண்ட் கொடுக்குமா, அது கொடுத்து நீ இதை சாப்பிடு என்று தாய்க்கு ஆசை ஊட்டுகிறது. அந்த சத்துக்கள் கிடைக்குமோ அந்த உணவை உண்ண சொல்லி தாயின் மூளைகளுக்கு இந்த தகவலை இந்த சென்சிபிள் ஜவ்வு தருகிறது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டாக்டர்ஸ் என்ன செய்யிருக்காரு, ரிசர்ச் பண்ணி இந்த ஆர்டிக்கிள் எழுதுகிறார். இது நம்ம இவ்வளோ நாள் கேள்விப்படாத செய்தி தான். தப்புல் கொடிங்கிறத நம்ம கேள்விப்பட்டது. இப்போ சொன்னேன், கேன்சருக்கு என்ன செய்கிறாங்க, அதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படி தானே? அப்படியா? சொல்லு புரியுதா? அதாவது இந்த மாதிரிலேருந்து அடுத்த செல்லை டெவலப் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு அது புதுசாக கரெக்டாக புரியுதுமா சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த டைனோசர் படம் பார்த்துருக்கீங்களா? டைனோசர் படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு கொசு செத்து நினைஞ்சிருக்கும், அதோட பிசினில் உள்ளே உட்கார்ந்துருக்கும். அதுலேருந்து தான் எடுத்து என்ன செய்வான், அந்த கொசுவில் அது டைனோசரை கடித்த பிளட்டை எடுத்து அதுலேருந்து டிஎன்ஏ எடுப்பான். அதை தான் பேசிக்காக சொல்கிற. அப்படி அதிலேருந்து எடுத்து என்ன செய்யலான்னா, அடுத்தடுத்து நம்ம உடலில் பல்வேறு ஆர்கன்ஸ் இருக்குல்ல, உள்ள ராஜாங்க உறுப்புகள் பாதிக்கப்பட்டுனா, அதில் கேன்சரால் ஏதோ அழிக்கப்பட்டால் இதில் உள்ள செல்லை எடுத்து வச்சு அதை ரீஜென்ரேட் பண்ண முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அல்லாஹ் சொல்கிறான், அசீசுல் ஹக்கீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ரொம்ப மிகைத்தவன், ஞானமிக்க, நுட்பமானவன்கிறான். அல்லாஹ் நுட்பமானவன். இந்த நேனோ டெக்னாலஜிங்கிற வார்த்தையெல்லாம் அங்கேருந்து எடுக்கிறது தான். நுட்பம்ங்கிறது எப்படின்னா ரொம்ப டெப்த்தாக போகணும். நம்ம எல்லாத்தையும் மேலிருந்த வார்த்தையாக சில பலன்களை மட்டும் அறிந்து வச்சுருப்போம். உள்ள இன்டீரியராக போக 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 ஒவ்வொன்றுக்கும் பல அற்புதங்களை என்ன செய்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் வண்டியார்களே, ஒற்றை வார்த்தை தான் அதுக்கு பதிலாக இருக்க முடியும். செயலென்று சொன்னால் அது கண்ணீராக இருக்க முடியும். அந்த ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதை தவிர யாதொன்றும் இல்லை. இதயங்கள் அதில் சாஞ்சிட்டுன்னா கண்ணீரை சிந்துவதை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது என்ன செய்கிறான், தனது ஆற்றலை அல்லாஹ் ஒரு சாதாரண ஜவ்வு மூலமாக நம்ம நினைக்கிற ஒரு பொருள் சின்ன டியூப் மாதிரி இருக்குது, வேஸ்ட்டு தான் அறுத்து தூர போடணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லலை. அதால் 11வது அத்தியாயம் 6வது வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹ் ரிஸ்குஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது உணவுக்காக அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. அது தொடர்ந்து இன்னொன்று வருது, நீங்கள் அது வசிக்கும் இடத்தையும், உயிரினங்கள் வசிக்கும் இடத்தையும் அது போய் சேரும் இடத்தையும், அதாவது தங்கும் இடத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் இப்போ எடுக்கலாம். உணவுக்காக அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த ஒரு உயிரினமும் பூமியில் இல்லை. இது அல்லாஹ் சேலஞ்சாக சொல்கிற வார்த்தை. இது இன்னொரு இடத்துல வருது, பூமியில் ஊர்ந்து திரிகிற எந்த ஒரு பிராணியும் முதுகில் தன் உணவை சுமந்து திரிவதை அல்லாஹ் தான் அதுக்கு உணவளிக்கிறான் அப்படிங்கிறான். மூவியில் எந்த உயிரினம் முதுகில் தூக்கிட்டு அலையலப்பா, அது போய் சேர வேண்டிய இடத்து அதுக்கான ரிஸ்க் இருக்குது. அதுக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு மனிதன் எதுவரை மரணிக்க மாட்டான்னு தெரியுமா? அவனுக்கு விதிக்கப்பட்ட கடைசி ரிஸ்க்கை அடையாத மரணிக்க மாட்டாங்க. மௌத்து எப்படி விதிக்கப்படுதுன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு அல்லாஹ் எதை படைச்சான்? வாழ்லையா மரணத்தையா? கிடையாது. அல்லாஹ் படைச்சு ஃபஸ்ட்டு மரணத்தை, மவுத். வல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா. நாம் மரணத்தை வாழ்வையும் படைத்தோம், இரண்டுக்கு இடையிலே செயல்களிலே மிக அழகாக யாருன்னு சோதிப்பதற்காக. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு வயது இன்க்ரீஸ் ஆகலை, அல்லாஹ் விதித்த வயதில் ஒரு வயது குறைஞ்சிட்டு வருது. அதான் லைஃப். அதான் ஆக்சுவலாக நம்ம எப்படி ரிவர்ஸில் யோசிங்க. நமக்கு ஒரு வருஷம் கூட்டிகிட்டு கூடையில் வாப்பா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன செய்யுது? ஐஸ் கட்டி மாதிரி நேரம் ஆக அப்படியே மெல்ட்டிங் ஆகிட்டே இருக்குது.
அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிசுக்கை நமக்கு தீர்மானித்த ரிசுக்கை அடையாத வரை நீங்கள் யூ கேன் சி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் நீங்கள் பார்க்கல, ரொம்ப சீரியஸாக கொண்டு வருவாங்க. வந்தோன்னே ட்ரிப்புக்குப்பெல்லாம் சடனாக சடன்னு ஏற்றுவான். ரிசுக்கில் எதெல்லாம் வரும்னு கேட்டால் உணவு, தண்ணீர், காற்று 3மே அடங்கும். சுவாசமும் ஒரு ரிசுக்கு தான். நல்லா கேட்கணும். சுவாசம் என்பதும் மனிதன் வாழ்வதற்கு முக்கியமானது. எல்லாம் கம்ப்ளீட்டாக டியூப்லேயே ஏற்றிக்கிட்டு இருப்பான். ரெஸ்பிரேஷன் ஓடும், வென்டிலேட்டர் போட்டிருப்பான். இங்கே குளுக்கோஸ் ஓடிட்டு, இங்கே பிளட் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்கேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் முடியார்களே, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஐசியூக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவேன். சுற்றி நர்ஸு, டாக்டர் டீமு, இன்ஜெக்ஷன், அது இது எல்லாம் கையில் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்படி என்னாச்சுன்னா அல்லாஹ் சொல்லுவாங்க, எடுத்துறேன்னாச்சிங்க. ஃபஸ்ட் என்ன செய்ய தெரியுமா? பீட் நின்ன உடனே போகிற தண்ணி இது இருக்குல்ல, சொட்டு அடிக்கிறது என்னது, குளுக்கோஸ் அப்படி நிற்கும். நீங்கள் திருக்குனாலும் உள்ள ஏறாது. ஏன் தெரியுமா? பிளட் சர்க்குலேஷனை ஹார்ட்டு தான் பண்ணணும். அந்த ஃப்ளோவில் தான் தண்ணியும் சேர்ந்து உள்ளே ஓடணும். அங்கே ஹார்ட் டக்குன்னு லாக் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. ஹார்ட் பம்பை நின்றுட்டு அப்படின்னா அங்கே இறங்காது. ரிஸ்க்கு என்ன செய்யாது, ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் என்ன செய்யாது, உள்ளே அது போகாது. அடுத்த ரெஸ்பிரேஷன், சுவாசம் லாக் முடிஞ்சது. அப்புறம் உணவு இல்லை, ரிஸ்க்கு முடிஞ்சிட்டு அப்படின்னா அவருக்கான ஆயுள் முடிஞ்சிட்டு. அல்லாஹ் முடியார்களே, இதெல்லாம் வந்து லேசாக்கிற. அல்லாஹ் சொல்கிறான், நான் பொறுப்பேற்காத எந்த உயிரினம் இல்லை. ரிஸ்க் என்பது வாழ்வாதாரத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, எல்லா உயிரினத்தையும் வாழ வைக்கணும். எல்லா உயிரினமும் வாழ்வதால் மனித குலம் நல்லா வாழணும். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் பொறுப்பேற்கணும். பேலன்சிங்காக போகணும். அதை நேச்சுரல் பேலன்சிங்னு சொல்லலாம். இயற்கை சமநிலை. இதில் வந்து ஃபஸ்ட் இயற்கை சமநிலைக்கு முதல்ல தேவைன்னா ஃபுட் செயின் தான், உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு சங்கிலிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை, அதில் எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிடும். ஆனால் எந்த உயிரினம் கொல்லப்பட்டுச்சோ அந்த உயிரினம் திருப்பி ரீஜென்ரேட் ஆகணும். நல்லா கவனிங்க, ரீஜென்ரேட் ஆகணும். இல்லைன்னா ஒரு இது அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து வெஜ்ஜில் இருந்தால் நான்வெஜ்ஜு பரவாயில்ல. உணவு சங்கிலியில் வெஜிடேரியன்லேருந்தால் நான் வெஜிடேரியன் என்ன செய்யுது, பேலன்ஸிங்க்கு போக ஆரம்பிக்குது. இப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அதுக்கு உயிரினங்கள்னா வெறும் உயிரினங்கள் மட்டுமே காரணம் இல்லை. அவனோட படைப்பில் முக்கியமாக இருக்கிற லைட் அண்ட் வாட்டர், தண்ணீர், என்னது வெளிச்சம், ரெஸ்பிரேட்டரி, 3மே என்ன செய்யுது, முதல்ல வேலை செய்யுது. காற்று மண்டலம், வெளிச்ச மண்டலம், சூரிய மண்டலம், தண்ணீர் 3 வேலை செய்யணும். என்ன செய்யும் அது? தாவரங்களை உற்பத்தி பண்ணும். இந்த தாவரங்களை என்ன செய்யுது, உணவு சங்கிலியில் இதை உண்ணக்கூடிய சைவத்தை உண்ணக்கூடிய பிராணிகள் போய் அதை திங்கும். அதை தின்னு என்ன செய்யும்னா, அது நல்லா செழித்த பிறகு அதை வேட்டையாடுகிற மற்ற பிராணிகள் வரும். இதை வந்து உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. இதை உணவு குறிப்பாக சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க. புல், மான், சிங்கம் அப்படி போட்டுவிடுங்க. புல், மான், சிங்கம். நைட்டு மழை பெஞ்சால் காலையில் புல் நிற்கும். நைட்டு சாயங்காலம் ஒன்றுமே இருந்திருக்காது, டெசர்ட் மாதிரி இருக்கும். அல்ல ராத்திரி லேசாக அந்த ட்ரெஸ்லிங் பண்ணியிருப்பான், லேசாக மலைச்சுருளாக இருக்கும். சுபானில் காலையில் பார்த்தா லேசாக பசும்புல்கள் தளித்து நிற்கும். நேற்று பசியோடு தாண்டி போன மாடு இன்றைக்கி காலையில் நசி அந்த புல்லை மெஞ்சிக்கிட்டே அடி வாக் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகும். பார்க்கமா, இதெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே லேசாக தெரியுது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னா, இதை திட்டமிட்டு, இல்லைனா இந்த புல்லுக்கெலாம் அல்லாட்ட கணக்கு இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்குன்னு நல்லா குர்ஆன்ல சொல்லலாம். இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வமா தஷ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபி ظுலுமாத்தில் அர்ல் வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே உனக்கு கடலிலும் கரையிலும், கடலிலும் வைந்த மஃபாத்திஹுல் கைபி மறைவாக இருக்குல்ல, மறைவானவற்றின் திரைகோள் அல்லாட்ட இருக்குங்கிறான். முதல்ல ஃபஸ்ட்டு வசனம் மறைவானவற்றின் திரைகோள் அல்லாட்ட தான் இருக்குது. அடுத்தால சொல்லுவான், கடலிலும் கரையிலும் இருக்கிற எல்லாவற்றையும் நான் பதிஞ்சு வச்சுருக்கேன், எல்லாவற்றையும். அடுத்தால மரத்தின் கிளையிலிருந்து ஒரு இலை பழுத்து உதிர்வதென்றால் அல்லாஹ் அதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறேங்கிறான்.
என்னுடைய அனுமதின்னு என்ன செய்யாது. வலா ரத்பின் அடுத்த வலா ரத்பின் வலா யாபிசி இல்லாஃபி கிதாபின். பூமிக்கு அடியில் பசுமையானதும் காய்ந்ததுமான விதைகள் எது இருக்கோ இதில் எது தளிர்த்து வரும், எது அதே மண்ணில் அடங்கிடும் என்பதை உன் இறைவன் பதிவு செய்யாமல் இல்லை. இறைவன் பதிவு செய்யாமல் இல்லை. எந்த புல் மேலே எந்திரிச்சு வரும், எந்த புல் பூமிக்கு அடியிலே பட்டு எந்த வேறு இல்லாமல் பட்டு போனும் தீர்மானிக்கப்பட்டவங்க அவன் தான் அல்லாஹ். இது பூமிக்கு அப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடாது. அப்படின்னா இந்த கொஸ்டின் காப்பி கேட்பான். இப்போ எல்லாம் அவன்கிட்ட இருக்குது, அப்புறம் என்ன என்னப்பா தெரியுங்க. அல்லாஹ் அதை டீட்டெயிலாக சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொல்லுவோம், மகனே பூமிக்கு அடியில் கடுகளவு அஞ்சளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு எச்சரிக்கையாக சொன்னார், உன் ரப்பு யார் தெரியுமாடா, அல்லாஹ் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறான். ஸோ பூமியில் கீழே செய்கிறது இது போன்று புற்கள் வெளியே வர்றதும், அந்த பொருட்களை இந்த சைவ பிராணி சைவத்தை உண்ணக்கூடிய அசைபோடும் மிருகங்கள் அதை உண்ணுவதும், பின்ன அதுகளை வேட்டை பிராணிகள் உண்ணுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவு சங்கிலி என்று சொல்லுகிறான். அப்போ இன்னொரு சைக்கிள் அப்படி பாருங்கள். இந்த பக்கம் பூ இருக்குது, அதில் தேன் இருக்குது. அதை என்ன செய்யுது, பட்டாம்பூச்சியோ தேனியோ பண்ணுது. இப்போ பட்டாம்பூச்சி இருக்குது, அந்த பட்டாம்பூச்சி என்ன செய்யும், அதை திங்கிற பறவைகள் இருக்குது. இந்த பறவைகளை படுத்து கிடந்து நரி கப்பு முடிச்சுட்டு போயிடும். இந்த பறவைகளை நரி என்ன செய்யும், சட்டுன்னு தாவி தூக்கிட்டு போயிடும். அப்போ இது என்னது, இதெல்லாம் சைனா ஃபுட் ஒன்று சார்ந்து என்ன செய்யுது இருக்குது. இந்த பட்டாம்பூச்சி திம்முன்னு என்ன செய்யும், பல லட்சக்கணக்கில் உற்பத்தியாக அல்லாஹ் செஞ்சிருவான். அதன் மூலமாக இவை பறவைகளின் பசி அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் போக்கி விடுவான். இப்போ தாவரத்தை அல்லாஹ் மரம் செடி கொடிகளை அல்லாஹ் சூரிய ஒளி காற்று தண்ணீர் மூலமாக என்ன செய்யுது, வளர்ந்து வருது. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த எல்லா விலங்குகளும் வெறுமனை இந்த பூமியில் பேலன்சிங் சிஸ்டத்தை வெறுமனை மரம் செடி கொடிகள் நிழலையும் காற்றையும் மட்டும் ஆக்சிஜன் மட்டும் தருவதுக்கு இல்லை, இந்த உணவு சங்கிலியில் மெயின் ரோல் வகிக்குது. உணவு சங்கிலியில் மெயின் ரோல் வகிக்கு. மனிதன் காய்கறிகளை உண்றான், மனிதனும் உண்றான், விலங்குகளும் உண்ணுது. விலங்குகள் எப்படின்னா இதில் பேலன்சிங்கே எப்படி போகுதுன்னு பாருங்களேன். முதல் வகை அதை விட 3 விதமாக பிரிக்கிறாங்க. கன்சூமரில் உணவை பயன்படுத்தக்கூடிய 3 வகையாக பிரித்து, ஒன்று தாவர உண்ணி, இன்னொன்று மாமிச உண்ணி, இன்னொன்று போத், ரெண்டையும் சேர்த்து உண்ணக்கூடியவர்கள். பல்வேறு உணவு சங்கிலியை சேர்த்து என்ன கண்டுபிடிக்காங்கன்னா ஃபுட் வெப், அதாவது உணவு வலைன்னு ஒன்று பின்னுறான். இந்த உணவு வலைங்க உங்களுக்கு பார்க்க சயின்ஸ் மாதிரி தெரியும், நல்லா கேட்டுக்கிடுங்க. அல்லாஹ் இந்த சிஸ்டத்தை எங்கேயாவது அல்லாஹ் உடைக்க நாடினவங்களேன், உடைக்க நாடிட்டான்னா ஒரு குறிப்பிட்ட இனம் அழிய ஆரம்பிக்கும். கிராஜுவலாக காலப்போக்கில் இந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத நோயெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவான். இவனுக்கு என்னன்னே கண்டுபிடிக்க தெரியும்னு சொல்லுவான். மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவன் அறிவு கெட்ட தூரம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு விட தெரியலன்னு சொல்லுவான். ஆனால் உண்மையில் எங்கே நம்ம சூழியலில் என்னைக்கு கை வைக்கிறோமோ, சூழியலில் இந்த சங்கிலி இருக்குல்ல, இந்த பறவைகள் விலங்குகள் பூச்சி எல்லாம் ஊர்வன பரப்பனை எல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மனிதனுக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்குது. ஞாபகம், நேரடியாக மறைவாக தொடர்பு இருக்குது. எப்போ இதெல்லாம் நம்ம கை வைக்க ஆரம்பிக்கமோ, ஒன்றை கை வைத்தால் ஒன்று உடையும். இதன் மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டால், நேரடியாக பாதிக்க போதும் மனிதனுடைய ஹெல்த்துக்கு பாதிப்பு வரலாம், அவனுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வரலாம். ஏதோ வகையில் மனிதன் லாஸ் ஆகிட்டே இருப்பான். இது இன்றைக்கி டைம் முடிய போகுது, நாளைக்கு கண்டினியூஸ் வைப்போம். நான் நிறைய விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதில் உயிரற்ற ஜடப்பொருட்கள் கூட இந்த உணவு சங்கிலியில் வருது. அல்லாஹ் படைப்பில் உயிரில்லாத ஜட பொருட்கள் கூட இதுக்கு என்ன செய்யுது, இந்த உணவு சங்கிலிக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏனென்றால் அல்லாஹ் எல்லா உயிரினத்துக்கும் உணவுக்கு பொறுப்பேற்றிருக்கான். அதுக்குள்ளே சிஸ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தணும். அல்லாஹ் டெய்லி என்ன செய்யலை, கமாண்ட் கொடுக்கல, எல்லாம் சிஸ்டமாக்கி விட்டுட்டான். நீ இப்படி போ அப்படின்னு சொல்லிடுவான். ஆகட்டும் இது கமாண்ட் கொடுத்தாச்சு, அது எப்படி கேமநாள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். எப்போ அடி விடும் கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அர்-ரூம் அதில் சொல்லும்போது, மனிதன் செய்த தீமையின் காரணமாக கடலிலும் கரையிலும் தீமைகள் குழப்பங்கள் மிகைத்து விட்டன. யார் செய்தா தீமை? அல்லாஹ் செய்யறது யார்? மனிதன். அதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். எப்படியெல்லாம் அந்த தீமைகள் கடல் வந்தது, அதன் மூலமாக எங்கெல்லாம் கை வைக்கப்பட்டது, இனி சமூகம் எங்கே போய் நிற்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இனி அல்லாஹ் பொறுப்பேற்ற அவன் எடுத்துட்டான். நம்ம கையில் நம்ம அழிச்சிக்கிட்டா தான்
இந்த இந்த ரொட்டீனில் பாதிப்பு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் இல்லை. ஒரு ரிஸ்க்குக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது காரியங்களை எல்லாம் தீர்மானிக்காமலும் இந்த இரவு இந்த பொழுது செய்யலை. நம்ம இந்த இடத்துல ஒன்று சேர்க்கலை. இந்த இடத்துல அல்லாஹ் தான் ஒன்று சேர்க்குறான். நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. நான் சொல்ல வருவது ரொம்ப கவனம். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வை நினைவுகூர கிடைக்கிற நேரங்கள் இருக்குல்ல, ஒரு மனிதனுக்கு ஹைலி ப்ரிசீஸான சிறந்த நேரம் என்னன்னா அந்த நேரமாக தான் இருக்க முடியும். பொன்னான நேரம் சொல்கிறாங்க, பொண்ணு அது வார்த்தை தப்பு. அதை விட ஒரு சிறந்த நேரம் என்னன்னு கேட்டால், ரப்புவை காரண காரியத்தோடு நினைவுகூற உள்ளங்களும் நேரமும் கிடைக்கல. அதோட சிறந்த பாக்கி எதுவும் இல்லை. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நினைவுகூற பாக்கியம் செய்தான். அல்லாஹ் அவனை நினைவுகூறுவதால் இதயங்கள் தத்துமையினுள் குழு, இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இதயம் வேறு எதில் புகழ்ந்தாலும் இதயம் அமைதி அடையக்கூடாது. அல்லாஹ்வை புகழ்ந்தால் நமக்கு மனசு நிம்மதி அடைஞ்சால் நம்மகிட்ட ஈமான் இருக்கணும். நம்மகிட்ட ஈமான் இருக்கும். அடுத்தால இந்த உலகத்தை ஏதோ ஒரு மூலையில் முஸ்லீம் கஷ்டப்பட்டால், ஒரு கண்ணில் அடித்தால், கண்ணில் காயம் பட்டால் மற்றொரு கண் வேதனையை வெளிப்படுத்தி கண்ணீரை சிந்துவதை போன்று இந்த இதயம் அழ தவறிவிட்டால் ஈமான் செத்து விட்டதாக போகும். நான் சொல்லுவது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் மறக்காமல் என்ன செய்யுங்க மக்களே, உங்கள் ஒவ்வொரு தொழுகைகளும் இந்த நேரம் சக்கரம் போட்டு வண்டி, மாட்டு வண்டிகள் கழுத பொதி சுமக்க முடியாமல் பிள்ளைகளையும் தூக்கிட்டு வண்டி பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. எங்கே போகணுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இப்போ எங்கே போய் செட்டில் ஆகிறதுனே தெரியாமல் ஒரு கூட்டம் அங்கும் இங்கும் போடுது. அல்லாஹ்வே அப்பா, கற்பனையே பண்ண முடியல அப்படி ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு ரொம்ப அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கட்டும். அவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தர அமைதியை அல்லாஹ் திரட்டும். இறைவா, பூமியில் நான் கேட்கறதுல ஒன்றே ஒன்று தான், ரொம்ப வெகு சீக்கிரத்தை நல்ல இந்த உம்மத்து உலகத்திலே தலை சிறந்த ஒரு நல்ல தலைவனை தந்து உலகன்னு வாழ எல்லா மூமியனுக்காக என்ன செஞ்சு அவர் குரல் கொடுக்கக்கூடியவராகும் தலைமை தாங்கி எங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவரை அல்லாஹ் விரைவில் வெளிப்படுத்துங்கிறதான் எனது மனசில் ஒரு ஆசை. ஏன்னா நம்ம அனாதி ஆகிட்டோம். உண்மையாக சொல்லப்போனால் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் அடித்த எவனும் கேட்கவே மாட்டான். யதார்த்தங்கள் அதுதான். நம்ம சும்மா கத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தட்ஸ் ஆல். ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க அல்லாஹ்வை போதுமான வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.